அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலை இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலேருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய காரத்தொழுவு அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரர் சிவன் கோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் பக்கத்திலே அமராவதி ஆரம் இருக்குது. சுற்றிலுமே தென்னந்தோப்புகளும் வயல்வெளிகளும் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான இடத்துல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அச்சங்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கடத்தூர் சிவன் கோயில், கனியூர் சிவன் கோயிலாக நம்ம ஸ்ரீபக்தி சேனலே எடுத்து போட்டிருக்கோம். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக அந்த கோவிலையும் பாருங்கள். இந்த கோவிலுடைய திருப்பணிகள் நடந்துட்டு இருந்ததுனால இந்த கோவிலுடைய கோபுரம் விமானம் நம்மளால் எடுத்து போட முடியலை. இந்த கோவிலில் அகஸ்தீஸ்வரர் கிழக்கு பார்த்து அருள் பாலிக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் பிருகன் நாயகி அம்பாள். அழகான நர்த்தன விநாயகர் பார்க்குறோம். கோயில் சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே விநாயகருக்கு பக்கத்துலேயே தென்முக கடவுளான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை தான் பார்க்குறோம். ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குறது முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமான். அவருக்குமே இங்கே தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்ப்பது லிங்கோத்பவர். இது கருவறைக்கு பின்னாடியே இருப்பார். அடுத்ததாக தனி சன்னதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தான் பார்க்குறோம். மகாவிஷ்ணுக்கு பக்கத்திலே தனி சன்னதியில் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் காட்சி கொடுக்குறார். பார்க்குறதுக்கே ரொம்ப அதி அற்புதமான முருகப்பெருமானை தான் இங்கே பார்க்குறோம். இங்கே பிரதோஷ காலம் அப்படிங்கிறதுனால சிவபெருமானுக்கு நிறைய அபிஷேகங்களும் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம அபிஷேகம் பண்ணுற இடத்துல தான் நிற்கிறோம். அதுக்கு பக்கத்துலேயே பிரம்மாவும் இந்த கோயிலில் அமைஞ்சிருக்கார். ஒரே கோவில் மும்மூர்த்திகளும் தரிசனம் பண்ணுறதுமே ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. நாம் இப்போ பிரம்ம தேவரை தான் பார்க்குறோம். நம்ம அடுத்ததாக தனி சன்னதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரை தான் பார்க்குறோம். அடுத்ததாக இந்த கோயிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுடைய தனி சன்னதி தான் பார்க்குறோம். துர்க்கை அம்மனுக்கு ராகுகால வேளையில் விளக்கேற்றுவது நன்மை பயக்கும்.
அடுத்ததாக தனி சந்நிதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய கால பைரவர் தான் வந்து பார்க்குறோம். பக்கத்துலேயே வந்து நவகிரகங்களுக்கும் தனி சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க. நவகிரக சன்னதி பக்கத்துலேயே வந்து சனி பகவானுக்கும் வந்து இங்கே தனி சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க. சிவன் கோயில் இருக்கக்கூடிய சனி பகவானை வேண்டிக்கிறதுனால நமக்கு வந்து சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே வந்து விலகும். இந்த வீடியோவுமே வந்து சிவராத்திரி ஸ்பெஷலாக இருக்கிறதுனால சிவராத்திரியில் வந்து 4 கால பூஜைகள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லப்படுகிறது. சிவராத்திரியில் முதல் காலம் வந்து இரவு 7:30 மணிக்கு வந்து ஆரம்பிக்குது. முதல் கால பூஜை பிரம்மதேவர் சிவனை பூஜித்த காலம். இந்த பூஜை நம்ம மேற்கொள்கிறதுனால கர்ம வினைகள் வந்து நீங்கும். இதில் வந்து அபிஷேகமாக வந்து பஞ்சகவ்யம் பால் தயிர் வந்து அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அர்ச்சனையாக வில்வ இலைகளும் பூக்களும் வந்து அர்ச்சனையும் செய்யப்படுகிறது. 2ஆம் கால பூஜை வந்து இரவு 10:30 மணிக்கு வந்து ஆரம்பிக்குது. இது வந்து மகாவிஷ்ணு வந்து சிவனை பூஜித்த காலமாக சொல்லப்படுகிறது. இந்த பூஜையை நம்ம பார்க்கறதுனால செல்வ வளம் வந்து நமக்கு பெருகும். அபிஷேகம் செய்யப்படும் பொருட்கள் வந்து இளநீர் மற்றும் பஞ்சாமிர்தம். அர்ச்சனை வந்து வில்வ இலை மற்றும் பூக்கள். பட்டு வஸ்திரம் சுவாமிக்கு வந்து சாற்றுவார்கள். 3ஆம் காலம் நள்ளிரவு 12 மணி. பார்வதி தேவி சிவனை பூஜித்த காலம். அபிஷேகம் தேன், அர்ச்சனை வில்வ இலை மற்றும் தாழம்பூ. வேண்டிய அனைத்தும் கிடைக்கும், பலன் தரும். 4ஆம் கால பூஜை வந்து அதிகாலை 4:30 மணிக்கு வந்து தொடங்கும். இந்த பூஜையை வந்து தேவர்கள், ரிஷிகள், உலகத்தில் இருக்கக்கூடிய சகல உயிரினங்களும் வந்து சிவபெருமானுக்கு வந்து செய்யப்படுகிற பூஜை. இந்த காலத்தில் சுவாமிக்கு செய்யப்படும் அபிஷேகம் கரும்புச்சாறு, வில்வ இலைகள், பூக்களால் அர்ச்சனை. பலன் சகல சம்பத்தும் ஏற்படும். சிவராத்திரி ஸ்பெஷலாக நம்ம வெளியிட்ட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. ஓம் நமச்சிவாய்.